படாரச்சப்பட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம்। கர்த்தர் தாமே उंगले आशीर्वदिपाराக। इस बाइबल स्टडी में आए हर एक जन को यीशु के नाम से हम बधाई करते हैं। परमेश्वर यीशु आपको आशीष करे और उसके अनुग्रह के वचन से आपकी चाहत को पूरा करे परमेश्वर ने। जीसस हालेलुया। सो இந்த நாளில் கூட நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போறோம்। இந்த வேத பாட அரசு கூட்டத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை 1ஆம் 2ஆம் வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1आम 2आम वचनத்தை நாம் பார்க்கும் பொழுது रोमियो की किताब 5वां अधिकार पहला और दूसरा वचन में हम देखते हैं இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்। அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்। हालेलुया। इधर लिखा कि हम विश्वास के द्वारा धर्मी बने हैं, हमारा परमेश्वर यीशु मसीह के द्वारा वो परमेश्वर से समाधान पाए हैं और इस अनुग्रह में प्रवेश होने का एक श्लाघ्य है वो अपने विश्वास के द्वारा पाकर हम उसमें स्थिर है खड़े हैं और परमेश्वर की महिमा पाव करके एक भरोसे के द्वारा हम एक गमन कर सकते हैं। हालेलुया। सो இங்க பார்க்கிறோம் ஒரு சின்ன இந்த ஃபேனை கொஞ்சம் அங்க தள்ளி ஹல்லேலூயா। சோ இங்கு ஒரு நம்பிக்கையினால நம்ம மேன்மை பாராட்டுதலை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம்। இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் அதுதான்। பரிசுத்த ஆவியானவர் அதன்படி நம்மை நடத்துவாராக। நம்பிக்கையில நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையில நம்ம சில மேன்மை பாராட்டணும்। நம்ம சில நம்பிக்கை வச்சிருக்கிறோம்। இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம்। हम जो भरोसा रखे हैं उसके बारे में हम गमन कर सकते हैं क्योंकि हम भरोसा रखें परमेश्वर के ऊपर भरोसा रखा है। वैसे कोई भरोसा के बारे में हम रोमियो की किताब 5वां अधिकार में हम देख सकते हैं। क्यों எதற்காக சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது। भजन संगीता 34:8 में 8 में हम देखते हैं கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்। हालेलुया। जो परमेश्वर अच्छा है जो उसके ऊपर भरोसा रखते हैं वो भाग्यशाली है। हालेलुया। मतलब கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறான்। ஏன் நம்பிக்கை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள்? ஏனா நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் சாதாரணமா இல்ல நம்மை பாக்கியவான்களாய் ஒரு காரியத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறது। அதனால தான் அந்த நம்பிக்கை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்। हम क्यों भरोसे के बारे में घमंड कर सकते हैं? क्योंकि हम जो भरोसा रखे हैं उसके लिए उसके द्वारा हम भाग्यशाली हैं, हम भाग्यशाली बनते हैं। भजन संगीता 73:28 में हम देख सकते हैं। साम 73:28 ல பாருங்க। சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்। ஹல்லேலூயா। இங்கு தாவீது இப்படியாய் சொல்லுகிறார் நான் என் ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன்। ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிற அப்படின்னா அவருடைய கிரியை எல்லாம் சொல்லி வரும்படியாக நான் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்। हालेलुया। इधर दाऊद ने कहते हैं मैं परमेश्वर के ऊपर एक भरोसा रखा है एक विश्वास रखा है क्योंकि मैं उसकी सारे क्रिया को बता सकूं। हालेलुया। मतलब நாம் தேவனுடைய கிரியைகளை சொல்லுவதற்காகவே நம்பிக்கை வைக்கணுங்க। நம்ம நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் எனக்கு பல அதிசயங்களை செய்கிறார், பல அற்புதங்களை செய்கிறார், பல நன்மைகளை செய்கிறார்।
இந்த கிரியைகளை சொல்லுவதற்காகவே நான் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். हम अपने भरोसा का जो मुख्य बात है उसको हम जानना बहुत जरूरी है, क्योंकि परमेश्वर हमें बहुत भलाई किया है, हमारे जीवन में बहुत अद्भुत काम किए हैं, इसलिए परमेश्वर की क्रिया के बारे में हम और भी बताने के लिए हम परमेश्वर के ऊपर भरोसा रखना है. हालेलुया. அப்போ நாம் கர்த்தருடைய கிரியைகளை சொல்லுவதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். பாருங்க, அப்போ அவர் செய்த நன்மைகளுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். அவர் எவ்வளவு நன்மையை பெற்றாரோ, எவ்வளவு அற்புத அதிசயங்களை தம்முடைய வாழ்க்கையில் பெற்றாரோ, கர்த்தரிடத்திலிருந்து எந்தெந்த காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டாரோ, என்னென்ன கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததோ அத்தனைக்கும் உண்மையுள்ளவராய் அவர் இருந்தார். அதனால தான் நான் இன்னும் கர்த்தரை நம்புறேன். ஏன் தெரியுமா? அவர் என் வாழ்க்கையில் இன்னும் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, हालेलुया. हम जो भलाई पाए हैं, जो क्रिया को देखे हैं और इसके बारे में बताने के लिए परमेश्वर के ऊपर भरोसा रखते हैं, क्योंकि हमारा परमेश्वर और भी क्रिया करने वाला है अपने जीवन में. हालेलुया. இன்னும் அதிகமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார், செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். हालेलुया. அதான் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எபிரேய किताब 3रा अधिकार 4 वचन में देखते हैं हम, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். हालेलुया. இங்க சொல்லப்படுகிறது, हम जो पहले पाए हैं उस भरोसा को अंत तक रखना है, क्योंकि हम परमेश्वर के पास भाग लेना है. हालेलुया. அப்போ கிறிஸ்துவின் இடத்துல பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு, அப்படினா கிறிஸ்துவின் இடத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நமக்குரியது. வசனம் அப்படிதான் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் அது உன்னதத்தில் இருந்தாலும் சரி, இந்த பூமியில் இருந்தாலும் சரி, அத்தனை வித ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமானதுங்க. அத சுதந்திரவாளிகளாய் நாம இருக்கிறோம். அதனால தான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் முடிவு வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. हालेलुया. हम सारे परमेश्वर के अंदर, यीशु मसीह के अंदर जो कुछ आशीष है वो सब कुछ हमारे लिए है, हम उसकी सुंदरता है, क्योंकि इसलिए परमेश्वर ने कहते हैं जो भरोसा अब शुरुआत में रखे थे वही भरोसा अब अंत तक रखना है. हालेलुया. அப்போ தொடக்கத்தில் இருந்த நம்ம ஆரம்பத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம், இயேசு கிறிஸ்துவை நம்பினோமோ அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் வைக்க பழகணும். அல்லேலூயா. ஏன்னா அநேக நேரத்தில் இந்த நம்பிக்கையில தான் சில தடுமாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதிதில் அல்லது ஆண்டவரை புதிதாய் அறிந்த நாட்களில் நாம் அவர் மீது எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருப்போம். அப்படித்தானே? அந்த நம்பிக்கைக்கு அளவே இருக்காது. அவ்வளவு நம்பிக்கை வைப்போம். எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் கூட, செய்ய நினைத்தாலும் கூட, நம்ம ஆண்டுடைய பாத்துல போய் எனக்கு இதுக்கு ஆண்டவர் பதில் தருவாரு, அவர் சொன்னபடி தான் நான் செய்வேன்னு சொல்லி எத்தனையோ காரியத்தை அவருடைய பாதத்துல கிடந்து நம்பிக்கையோடு காத்திருந்து நாம் பெற்றுக்கொண்டு ஆரம்பித்தோம். ஆனா நாட்கள் போக போக அந்த நம்பிக்கை தேவன் மீது இருப்பதை காட்டிலும் நம்மீதே வந்து விடுகிறது. அல்லேலூயா. தேவன் மீது இருப்பதை காட்டிலும் நம்மீதே வந்து விடுகிறது. நம்ம ஜெபிச்ச ஆண்டவர் எனக்கு தந்துருவாரு, அப்படி ஒரு மாற்றம் வந்துடும் நம்முடைய வாழ்க்கையில. நான் கேட்டா எனக்கு ஆண்டவர் தந்துருவாரு. சோ இது என்ன தெரியுமா? நம்மீது இருக்கிற நம்பிக்கை. அப்படி அல்ல. என் தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் தருவார். அல்லேலூயா. அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் தருவார் என்கிற நம்பிக்கை கூட சில வேளையில அது எதிர்மறையா இருந்து விடுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தான் தருவார் சொல்லுவோம், ஆனா அதே நேரத்தில் நான் கேட்டா தந்துருவார். அங்கு நம்ம மீது இருக்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வந்துகிறது. அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆரம்பத்தில் எப்படி நம்மை தாழ்த்தி தேவன் மீது நம்பிக்கை வைத்தோமோ அதே நம்பிக்கையை கடைசி வரைக்கும் வைக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் விரும்புகிறார் ஆண்டவர். அந்த நம்பிக்கையில நீங்க மேன்மை பாராட்டலாம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில வேணா நீங்க மேன்மை பாராட்டலாம். हम जो शुरुआत में एक भरोसा रखे, वो शुरुआत में कैसे अपने आप को नम्रता कर परमेश्वर के ऊपर इतना भरोसा किया, परमेश्वर तो सब कुछ कर सकता है, परमेश्वर मेरे लिए ये चीज करो करके हम परमेश्वर की शुरुआत में सारे चीज पूछ के हम करते थे. लेकिन दिन जाते जाते हम क्या होते हैं, अपने ऊपर भरोसा कर लेता है. मैं प्रेयर किया तो सब कुछ हो जाएगा, मैं पूछेगा तो सब कुछ परमेश्वर दे देगा, ऐसे अपने ऊपर भरोसा रख देते हैं. ऐसा भरोसा नहीं. जो हम अपने आप को छोटा कर अपने आप को नम्रता कर परमेश्वर की ऊपर भरोसा रखते हैं, उस भरोसा अंत तक रखना है. हालेलुया. நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி எப்படி ஆண்டவரிடத்தில் காத்திருந்தோமோ அதே நம்பிக்கையை
ஒவ்வொரு நாளும் வைக்கணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களா இருக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நல்ல வசனத்தை படித்தவங்களா இருக்கலாம், நல்ல ஜெபிக்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி கூட்டி வந்தவங்களா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, யார் ஒருவர் தன்னை வெறுமையாக்கி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் மேன்மையாக பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு யோவான் சொல்லுகிறான், நான் சிறுகணும் அவர் பெருகணும். அல்லேலூயா. நான் சிறுகணும் அவர் பெருகணும். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட ஒரு தகுதி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அடிமையின் வேலையா இருக்க, அடிமைக்காரனா இருக்க கூட எனக்கு தகுதி கிடையாது. அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல நான் ஒரு அடிமையா, ஏன்னா அன்னைக்கு அடிமை தான் செப்பலை தூக்கணும், செப்பலை எல்லாம் பண்ணணும், புரியுதா? அந்த அடிமையா இருப்பது கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தான் பெரியவர். அல்லேலூயா. அதுதான் யோவானுடைய தாழ்மை. இன்னைக்கு அந்த தாழ்மையோடு நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். हम जैसा यूहन्ना के बारे में हम देखते हैं, वो बताते हैं मैं छोटा होने दो, मेरा परमेश्वर बड़ा होने दो, और जो उसकी चप्पल का वो उठाने के लिए भी मैं लायक नहीं, मतलब वो मैं गुलामी भी बन नहीं सकता उसके लिए, वैसे एक अर्पण परमेश्वर के लिए हम चाहिए. हालेलुया. அவர் மீது அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேணும். அதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் का किताब 10वां அதிகாரம் 23वां वचन जैसा कहते हैं, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். हालेलुया. நம்முடைய हमारा आशा अपने भरोसा को जो बताने में हम स्थिर होना है. हालेलुया. क्योंकि परमेश्वर जो वादा किया है वो सच्चाई है. हालेलुया. प्रतिज्ञा दिया परमेश्वर वो सच्चाई. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டுமா? அப்போ நமக்கு நம்பிக்கை குறித்து மேன்மை பாராட்டலாம். அந்த ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கையினால நம்ம பாக்கியவான்களாய் மாறி இருக்கிறோம். நம்ம பாக்கியவான்களாய் மாறி இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கிரியைகளை அறிவிப்பதற்காகவே நான் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக நான் அவரிடத்தில் பங்குள்ளவனாய் மாறும்படிக்கு நான் இந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அதனால தான் இந்த நம்பிக்கையை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். हम अपने परमेश्वर के बारे में भरोसा रखा है, उस भरोसा का हम गमन कर सकते हैं क्योंकि हम भाग्यशाली हैं, और जो भरोसे हम उसके ऊपर रखे हैं क्योंकि उसकी क्रिया को मुझे बताना है, और हम एक स्वतंत्रता है, परमेश्वर के लिए एक स्वतंत्र वाली है, हम उसकी भाग ले सकते हैं उसकी सारी चीजों में. इसलिए हमारे भरोसा को हम कबूल करना है. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு நம்ம அறிக்கையிடுகிறோம், நம்முடைய நம்பிக்கையை எப்படி அறிக்கையிடுகிறோம். ஏன்னா அறிக்கையிடும் பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரிய வரும், இல்லைன்னா தெரியாது. அல்லேலூயா. ஸோ அதனால அறிக்கையிடுகிறதுல நீங்க அசைவில்லாமல் இருங்க. ஏன்னா நீங்க எந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறீங்களோ அதை வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோமோ அதை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. जो भरोसा को हम कबूल करते हैं उसको वादा किया परमेश्वर सच्चाई है. அல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கையின் மேன்மை என்ன? இந்த 5ஆம் அதிகாரத்துல, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சில நம்பிக்கை குறித்து இருக்கிறது. ஆவியானவர் நடத்துகிறபடி நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ரோமிய गीता 5 दूसरा वचन हम देखते हैं, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இங்கு முதல் நம்பிக்கை என்ன நம்பிக்கைனா, நான் அவர் மூலமாய் பெற்றிருக்கிற கிருபையினால நான் தேவ மகிமை அடைய போகிறேன். அல்லேலூயா. கிருபையினால் தேவ மகிமை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை, இது முதல் நம்பிக்கை. ஏன்னா இந்த கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இந்த கிருபையினால தான் அவரிடத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்று இருக்கிறோம். இந்த கிருபையினால தான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இந்த கிருபையினால தான் தேவ மகிமை இல்லாத நமக்கு தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. முதலாவதாக இந்த கிருபையில் நிலை கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை அநேகருக்கு இருக்கிறது. ஆனா அது எதன் மூலம் அடைய முடியும் என்றால் கிருபையின் மூலம் அடைய முடியும். அல்லேலூயா. हम
परमेश्वर की अनुग्रह के द्वारा परमेश्वर की महिमा पाएंगे, इस भरोसा हमारे लिए होना चाहिए। ये पहला भरोसा है। जो परमेश्वर ने जो अनुग्रह ने मुझे दिया है, उस अनुग्रह ने मुझे परमेश्वर की महिमा में लाएगा। அல்லேலூயா। அப்ப இங்க பாருங்க, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தேவ மகிமை அடைவோம். ஆனா அது எப்படி அடைவோம் என்றால், இந்த கிருபையில் நிலை நிற்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. கிருபை இல்லாம மகிமை கிடையாது. கிருபை இல்லாம மகிமை கிடையாது. கிருபை இருந்தா தான் தேவ மகிமை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம யார் தெரியுமா? ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 23 24ஆம் வசனத்தின்படி, நம்ம ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 24ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, सभी लोग पाप करके परमेश्वर की महिमा को खो गए हम. நம்ம எல்லாருமே தேவ மகிமை இழந்தவர்கள். நம்ம தேவ மகிமை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா ஒரு மகிமையை நம்ம பெற்றிருந்தோம், அந்த மகிமையை பாவத்தினால தொலைத்து விட்டோம். हालेलुया। हम परमेश्वर की महिमा पाए थे, लेकिन अब अपने पाप के द्वारा, अपने गलतियों के द्वारा परमेश्वर की महिमा को खो गए हैं. लेकिन அப்போ இப்போ என்ன நடக்க அப்படின்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். हालेलुया। हम मुफ्त में परमेश्वर की अनुग्रह के द्वारा हम उधार पाकर धर्मी बने हैं. हालेलुया. இங்க பாருங்க, நம்ம தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் ஏன் கிருபை வேணும்? கிருபை இல்லாம தேவ மகிமை ஏன் கிடைக்காது அப்படின்னா, நம்ம கிருபையை பற்றி இழந்தவர்கள். அப்படிதானே? ஒன்ன கொடுத்துட்டு அவங்க சரியா செய்யலன்னா மறுபடியும் அந்த வேலையை கொடுக்க மாட்டோம். நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்க சரியா செய்யலன்னா மறுபடியும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க கொடுத்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. हम एक जन को एक काम देके वो बराबर नहीं किया तो हम वापस नहीं देंगे, क्योंकि अपने चांस को मिस कर दिया. அப்படிதான் மனிதர்களாகிய நாம் தேவ மகிமையை பெற்றிருந்தோம். ஆனால் அந்த மகிமையை காத்து கொள்ளாமல் பாவம் செய்து அதை இழந்து விட்டோம். இப்ப நம்ம தேவ மகிமை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். हालेलुया। हम योग्य नहीं है परमेश्वर की अनुग्रह महिमा पाने के लिए, हम योग्य नहीं है, लेकिन परमेश्वर अपने अनुग्रह को दिखाया. हालेलुया। अपने अनुग्रह के द्वारा मुफ्त में हम कुछ उसके लिए कुछ मेहनत नहीं की है. हालेलुया. பாருங்க, அவருடைய கிருபை என்ன மீட்டது. ஆனா அது இலவசமாய் மீட்டது. நான் அதுக்கு எதுவும் பணம் கொடுக்கல, நான் அதுக்கு எதுவும் முயற்சி செய்யல, நான் அதுக்கு விலைகரை எதுவும் செலுத்தல. இலவசமாய் அந்த கிருபையினால எனக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கிருபையில யார் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் தான் தேவ மகிமை அடைவார்கள். அல்லேலூயா. இந்த கிருபையை தள்ளிட்டு, இந்த கிருபையை அசட்டை பண்ணிட்டு, எனக்கு தேவ மகிமை பெற்றுவேன், நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறேன், நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு அவ்வளவு ஜெபம் பண்ண தெரியும் சொல்லிட்டு நான் தேவ மகிமை பெற்றுவேன்னு சொன்னா கிருபை இல்லாம கிடைக்காது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிருபை இல்லாம அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா தேவ மகிமையை கிருபை தான் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதுதான் கிருபைக்கு அந்த வசனம் அழகா தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் கிருபையில் நிலை கொண்டிருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஸ்டாண்ட் இன் கிரேஸ். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, அந்த கிருபையில நிக்கணும். கிருபையை விட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. கிருபையை விட்டு ஓடிடக்கூடாது. கிருபை அசட்டை பண்ணிடக்கூடாது. हम अनुग्रह में स्थिर कटे रहना है. हम अनुग्रह को छोड़ना नहीं है, अनुग्रह से दूर नहीं करना है, अनुग्रह को तुच्छ नहीं समझाना है. हम अनुग्रह में कटे रहना है. उस अनुग्रह हम परमेश्वर को महिमा को ले जाएगा. हालेलुया. அந்த கிருபை தான் தேவ மகிமைக்கு நம்மளை கொண்டு போகும். हालेलुया. அப்போ இந்த நம்பிக்கை கிருபையினால தான் எனக்கு கிடைக்கி. हालेलुया. அதனால தான் என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய பலத்தினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய முயற்சினால தேவ மகிமை நான் பெற முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கிருபையினால நான் தேவ மகிமை பெறுவேன். हालेलुया. अपने बल से, अपने सामर्थ से, अपने ज्ञान से परमेश्वर की महिमा को हम पा नहीं सकते हैं, लेकिन हमारा अंदर एक भरोसा है, जो परमेश्वर की अनुग्रह मेरे साथ है, उसके द्वारा मैं एक दिन परमेश्वर की महिमा को पाएगा. हालेलुया. அந்த கிருபை தான். அல்லேலூயா. தான் இந்த நம்பிக்கையை கிருபையினால தான் பெறுவோம் என்கிற நம்பிக்கையில
அசைவில்லாம உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அதில் அசைவு வந்துடக்கூடாது. அதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் இப்படியா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனம் பார்க்குறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற சாயல் கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மகிமையை ஒரு நாள் பார்க்க போகிறோம், மறுரூபம் அடைய போகிறோம். ஆனா யாரால? ஆவியா இருக்கிற அந்த கர்த்தரால். நமக்கு கிருபையை கொடுத்தாரே அந்த கர்த்தரால் தான் நம்ம மாற முடியும். हालेलुया. जो परमेश्वर ने अनुग्रह दिया है उस परमेश्वर के द्वारा हम महिमा पा सकते हैं. हालेलुया. அதனால தான் பாருங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் இப்படியே சொல்லுது. எபேசியர் கிதாப் 5ஆம் அதிகாரம் 27 verse 5-27 நாங்க பார்க்கிறோம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் சபைக்கு கிருபையை கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் சபைக்காக ரத்தம் சிந்தினார்? ஏன் சபைக்காக அடிக்கப்பட்டார்? ஏன்னா இந்த சபை ஒரு நாள் கரை திரை முதல ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்தணும். அல்ல தான் தேவ மகிமை அடைந்த ஒரு சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். परमेश्वर अपने आप को परमेश्वर सूली पर दिया. क्यों? अपने आप को अर्पण किया क्योंकि इस कलीसिया को परमेश्वर की महिमा पाया कलीसिया के समान उसके सामने खड़ा करना है. हालेलुया. இந்த சபை மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக இருப்பதற்கு. அல்லேலூயா. நமக்கு முன்பாக இல்லை, அவருக்கு முன்பாக இருப்பதற்கு தான் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து இந்த கிருபையினால சபையை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது யார்? நாம தான். அல்லேலூயா. சபை என்பது கட்டிடம் அல்ல, அவருடைய மனவாட்டிகளாக நாம தான். ஸோ நமக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் ஏன்னா நம்ம அவருக்கு முன்பாக மகிமையுடையவர்களாய் நிறுத்தணும். அல்லேலூயா. ஏன்னா மகிமை இல்லாமல் அவரை பார்க்க முடியாது, மகிமை இல்லாமல் அவருக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. அவரை போல மகிமையுடையவர்களாய் நாம் மாறினால்தான் அவரை தரிசிக்க முடியும். அதற்கு தான் தேவ மகிமையை ஆண்டவர் கிருபையினால நமக்கு கொடுக்கிறார். हालेलुया. जो महिमा उसकी महिमा है, उसके महिमा को हम पाना है तब उसको दर्शन कर सकते हैं. उस महिमा को हम उसके अनुग्रह के द्वारा हम पा सकते हैं. ये पहला भरोसा है. हालेलुया. அப்போ நம்முடைய முதல் நம்பிக்கை, நாம் மேன்மை பாராட்டக்கூடிய, நாம் உயர்த்தி புகழக்கூடிய, நாம் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு முதல் நம்பிக்கை என்ன தெரியுமா? என் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையினால நான் ஒரு நாள் தேவ மகிமை அடைவேன். அல்லேலூயா. இந்த மகிமையை கொண்டு நம்ம மேன்மை பாராட்டலாம். அல்லேலூயா. வேற மகிமை இல்லை. எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டார், அந்த மகிமை இல்லை. நான் ஒரு நாள் கிருபையினால தேவ மகிமையை பார்க்க போகிறேன், அதனால நான் மகிமை அந்த நம்பிக்கையை மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. हम इस महिमा को ऊपर हम गमन कर सकते हैं जो अनुग्रह के द्वारा परमेश्वर की महिमा को हम एक दिन पाने वाले हैं. उस भरोसा को हम गमन कर सकते हैं. हालेलुया. ओके. இரண்டாவது என்ன நம்பிக்கையை பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் 4ஆம் வசனம். रोमर 5वां अधिकार 3 और 4 वचन हम दूसरी भरोसा के बारे में हम देखने वाला है. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இங்கு இரண்டாவது ஒரு மேன்மை பாராட்டுதலை குறித்து இங்கு சொல்லுகிறது. உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. ஏன் உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டணும்? ஏன்னா இங்கத்தான் நமக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன தெரியுமா? உபத்திரம் வந்தா நம்ம மேன்மை பாராட்ட மாட்டோம். அல்லேலூயா. உபத்திரம் வந்தா நம்ம என்ன பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போமே தவிர அந்த உபத்திரவத்தின் நடுவில் என் ஆண்டவர் என்னை எங்க கொண்டு போகிறார் என்பதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தருவார். அல்லேலூயா. ஏன்னா சோதிக்கப்பட்டு தான் ஜீவ கிரீடத்தை தருவார் அவர். சோதிக்கப்பட்டு யார் ஒருவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். சோதிக்கப்படாம உபத்திரவம் இல்லாம எந்த ஒரு ஜீவ கிரீடமோ எந்த ஒரு நல்பலனோ ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஸோ அதனால நாம் சோதிக்கப்படுகிறோம், நாம் உபத்திரப்படுகிறோம் என்பதை நாம் என்ன பண்ணணும்? நாம் உபத்திரப்பட்டால் தான் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது என்ன பலன் பாருங்க. 3ஆம் வசனம் அதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா.
உபத்திரம் வந்து ஒரு சோதனைங்க. ஆனா பொறுமை என்பது என்ன தெரியுமா? ஆவியின் கனியில ஒண்ணு. அல்லேலூயா. ஆவியின் கனியில ஒண்ணு. दो जो उपद्रव होता है उसके द्वारा मैं धीरज को पा सकते हैं. उपद्रव मतलब वो एक शोधना है, लेकिन धीरज क्या है? आत्मिक फल में एक है. அல்லேலூயா. அப்போ உபத்திரம் வந்தா தான் ஒரு ஆவியின் கனி வரும். அல்லேலூயா. நமக்கு ஆவியின் கனி 9 வேணும்ல. ஒரு பூரணமான சபை என்பது என்னது? ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் நிறைந்த ஒரு சபை. அல்லேலூயா. ஒரு பூரணமான விசுவாசி யாரு? ஆவியின் கனிகளை உடையவர்களும் ஆவியின் வரங்களை உடையவர்களுமா இருக்கணும். அது ஆவியின் வரங்களை கூட ரெண்டாவது பட்சம் தான். ஆனா ஆவியின் கனிகள் கண்டிப்பா எல்லா விசுவாசிக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப அந்த ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார் என்றால் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. உபத்திரம் இல்லைன்னா நீங்க பொறுமையை சோதிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா உபத்திரவத்துல தான் நம்ம பொறுமையா இருக்கோமா, சோதனையில தான் நம்ம பொறுமையா இருக்கோமான்னு தெரியும். हम जो धीरज को जो आत्मिक फल है वो अपने जीवन में पाना तो हम पहले उपद्रव के मार्ग में जाना है. हालेलुया. क्योंकि हमारा अंदर धीरज है क्या नहीं है वो चेक करना पड़ेगा. हालेलुया. அப்போ இந்த உபத்திரவம் தான் நமக்கு பொறுமையை கொண்டு வருகிறது, பொறுமையாகி ஆவின் கனியை கொண்டு வருகிறது. அப்ப இது நல்ல பலனா கெட்டதா? அல்லேலூயா. இது நன்மைக்கானது. அப்பனால அதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. யார் நம்ம அன்புக்குறி நம்ம அவரிடத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறோமா, அவங்க வாழ்க்கையில உபத்திரம் வந்தா கூட நன்மையாகவே மாறும், சோதனை வந்தா கூட நன்மையாகவே மாறும், பாடுகள் வந்தா கூட நன்மையாகவே மாறும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணுங்க. அல்லேலூயா. தான் எங்கள் உபத்திரவங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். हालेलुया. जो उपद्रव आती है, जो वेदना आती है हमारे जीवन में, जो दुख आती है, ये भी अच्छे के लिए होती है, क्योंकि जो कोई उसके लिए ऊपर भरोसा करता है, जो कोई उसके ऊपर प्रेम करते हैं, उसके लिए सब कुछ भलाई के लिए होती है. हालेलुया. அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு எல்லாமே நன்மையாய் முடியும் என்றால் சோதனையும் நன்மையாகவே முடியும், உபத்திரவங்களும் நன்மையாகவே முடியும், பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் நன்மையாகவே முடியும். ஏன்னா அந்த நல்ல பலனை ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ சில சோதனைகளும் சில உபத்திரவங்களும் நம்ம குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக. அல்லேலூயா. புரியுதா? நம்ம மேன்மை பாராட்டுவதற்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தவறாக யோசித்து விடுகிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டு இந்த சோதனை அனுமதிச்சார்? ஏன் இவ்வளவு பாடுகள்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடு? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவர் ஏன் அனுமதிக்காருன்னா உங்களை இன்னும் ஆவியின் கனிகளால் நிரப்பணும். அல்லேலூயா. இன்னும் நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டா மாறணும். அவருடைய என்னன்னு தெரியுமா? தான் ஒரு பூரணமான மனவாட்டியா அவருக்கு முன்னாடி கொண்டு போன ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத வாழ்க்கை நேரங்களில் உபத்திரவங்களும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. हमारे परमेश्वर हमें एक अच्छे भरपूर भरा हुआ एक अच्छे परमेश्वर की कलीसिया के समान उसको बनाना है. इसलिए परमेश्वर अपने जीवन में उपद्रवताओं को भी अनुमति करते हैं. हालेलुया. அப்போ அந்த உபத்திரம் என்ன பண்ணுது? பொறுமை தருகிறது, பொறுமை பரீட்சையை தருகிறது. ஹல்லேலூயா. பொறுமை வந்து என்ன பண்ணுது? நமக்கு ஒரு டெஸ்ட். ஹல்லேலூயா. ஒரு பரீட்சையை நமக்கு தருதுங்க. ஒரு எக்ஸாம் வருதுல்ல, நம்ம வந்து அப்போ ஏன் பரீட்சை வருதுங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகி செகண்ட் போனோம் அப்படின்னா என்ன வேணும்? எக்ஸாம் வேணும். எக்ஸாம் இல்லாமல் போக முடியாது. ஹல்லேலூயா. எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கங்க கூட எனக்கு பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. சரியா? 8th வரைக்கும் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க கூட அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸாம் எழுதி ஆகணும். ரைட்? ஹல்லேலூயா. புரியுதா? ஒரு எக்ஸாம் இல்லாமல் ஒரு டெஸ்ட் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. அதே போல ஒரு பரீட்சையை அப்படின்னா என்ன இன்னும் கொஞ்சம் உயர்த்த போகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த பொறுமை நமக்கு. அல்லேலூயா. ஏன் நமக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னா நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில என் விசுவாச வாழ்க்கையில இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போகணும். क्यों हमारे जीवन में परमेश्वर थोड़ा टेस्ट को लाते हैं परमेश्वर? क्योंकि हम और भी नेक्स्ट लेवल में एक दूसरे ऊंचे स्थान में हम जाना है. हालेलुया. इसलिए परमेश्वर टेस्ट करते हैं अपने लिए. हालेलुया. அப்போ எந்த பொறுமையை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அந்த பொறுமை மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்னா ஒரு பரீட்சை வரும். ஹல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் உபத்திரம் வந்து தான் பொறுமையே வருது. நல்லா புரிந்துக்கணும். அல்லேலூயா. உபத்திரவத்தின் நிமித்தமாக தான் பொறுமையே வரும். ஆனால் பொறுமை வந்ததுக்கு அப்புறம் பரீட்சை வரும். அல்லேலூயா. நீ பாஸ் ஆகிறியா இல்லையா? புரியுதா? பாஸ் ஆகிறியா இல்லையான்னு ஒரு பரீட்சை வரும். இப்போ அந்த பரீட்சை என்ன கொண்டு வருது அப்படின்னா நம்பிக்கையை கொண்டு வருகிறது.
அல்லேலூயா. இப்போ அந்த பரீட்சை தான் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வருகிறது. என்ன நம்பிக்கைனா, இப்போ நான் உபத்திரவப்பட்டேன், அந்த உபத்திரவத்தின் நடுவில் நான் பொறுமையா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த பொறுமையின் நடுவில் என் வாழ்க்கையில பல பரீட்சைகள் வர ஆரம்பித்தது. ஆனா இந்த பரீட்சைகள் எல்லாவற்றிலும் நான் என் தேவன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்துச்சுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உபத்திரம் வந்துச்சு. உபத்திரம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் பொறுமையாக இருக்க ஆரம்பித்தான். எல்லாரும் வளன்னு பேசினாங்க, அவர் பொறுமையாக இருந்தார். ஆனால் அந்த நாட்கள் கூடி தான் இருக்குது. பாருங்கள், வாழ்க்கையில் பரீட்சை இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மனைவி பேசுகிறா, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க, எல்லாம் இந்த பரீட்சை நடுவில் அவன் ஒன்னே ஒன்று சொல்ல ஆரம்பித்தாருங்க. பாருங்கள், நீங்கள் எல்லாம் சொல்கிறது ரைட்டு தான். என் மாம்ச முதலால் அழிந்து போனாலும் நான் ஒரு நாள் அவரை பார்க்க போகிறேன். இதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. இப்போ இந்த பரீட்சையானது அவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவா. இப்படிப்பட்டவர்கள் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்நிய கண்களில் என் கண்களால் நான் அவரை பார்க்க போறேன். இந்த நம்பிக்கையை கொடுத்தது என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் நடந்த பரீட்சைகள். அல்லேலூயா. அப்படி நாட்கள் நடந்த பரீட்சை தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அப்படிதான் ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம ஒரு 50 மார்க்ஸ் வாங்குறோம், அடுத்த எக்ஸாம் எழுதி 60 வாங்குறோம், அடுத்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், நான் அடுத்த எக்ஸாம்ல 70 வாங்கிடுவேன். தட்ஸ் ஆல். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பரீட்சையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்குன்னா, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிற நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூ கேன் டூ இட், யூ கேன் சொல்லிட்டு அது நம்மள என்ன பண்ண தெரியுமா, உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். உன்னால முடியும்பா. அல்லேலூயா. அப்போ தான் அதான் உபத்திரம் வரும்பொழுது மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. என் உபத்திரவத்தில் நான் ஏன் மேன்மை பாராட்டுறேன்னா, இந்த உபத்திரம் எனக்கு பொறுமையை தரும். இந்த பொறுமை எனக்கு பரீட்சையை கொண்டு வரும். அந்த பரீட்சை எனக்கு ஒரு நம்பிக்கையை தரும். என்ன நம்பிக்கைனா, இவை எல்லாவற்றிலும் என் தேவன் எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல பலனை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் உங்கள் உபத்திரவத்திலும் பாடுகள் மத்தியிலும் பரீட்சையிலும் என்ன பண்ணணும், आंडवर कुछ मेन्मे पाराटीकटे இருக்கணும். हालेलुया. हम ये उपद्रव में भी हम परमेश्वर के ऊपर भरोसा करना है, गमन करना है, क्योंकि इस उपद्रवता हमारे जीवन में धीरज को लाती है. ये धीरज हमारे जीवन में परीक्षा को लाती है. इस परीक्षा हमारे जीवन में एक भरोसा को लाती है. हालेलुया. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதனால தான் உபத்திரவங்களின் மேன்மை பாராட்டுங்க. அதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 10-12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு சாப்டர் 5 verse 10 to 11ல பாருங்க, 10 to 12ல பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுகிறார்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. நீங்க நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்களா, பாக்கியவானா இருப்பீங்க. துக்கப்படாதீங்க, சந்தோஷமாய் இருங்க. ஏன் அப்படின்னா, இது நிமித்தம் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்க போறது. जो धर्मी के कारण जो उपद्रवता अपने जीवन में आती है, उसके बारे में आप खुश मनाओ, क्योंकि ये उपद्रव के बारे में, ये वेदना शोधना के बारे में द्वारा हमारे लिए स्वर्ग राज्य में एक भलाई मिलने वाला है. हालेलुया. அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாடுகள் உபத்திரவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் யோவான் 16:33ல இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஜான் சாப்டர் 16 verse 33ல, யோவான் கிதாப் 16:33 में हम देखते हैं, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளுக்கு உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் நம்ம என்ன இருக்கு, உபத்திரவம் இருக்கு, ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, திடன் கொள்ளணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் உபத்திரவத்தை எல்லாம் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 2 கொரிந்தியர் 1:14 வசனத்தில், எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதனாலே எந்த உபத்திரவத்தாயிலும் அகப்படுறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ எல்லா உபத்திரவத்திலும் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, எனக்கு இந்த உபத்திரவத்தில் எனக்கு எப்படி ஆண்டவர் ஆறுதல் தந்தாரோ, எனக்கு எப்படி ஆண்டவர் பலனை கொடுத்தாரோ, எனக்கு எப்படி ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரோ, அதே ஆறுதலை யார் ஒரு உபத்திரப்படுறாங்களோ அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் நம்ம. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. நானும் உபத்திரப்பட்டேன் சிஸ்டர், நானும் என் வாழ்க்கையில் இந்த பாடு வந்துச்சு, என் வாழ்க்கையில் இந்த பாடு வந்துச்சு பிரதர், அதில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், உங்களுக்கும் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ சொல்லிக் கொடுப்பதற்காக அதான் தாவீது அழகாய் சொல்கிறார். சங்கீதம் 119:67, சங்கீதம் 119:67, Psalm 119:67 பார்க்குறோம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அல்லேலூயா. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன்ப்பா, ஆனால் இப்போ உங்கள் வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்போ 2வதாக எனக்கு வருகிற உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்.
दूसरा, जो उपद्रवता अपने जीवन में आती है उसके बारे में हम गमन कर सकते हैं. हालेलूया. அப்போ முதல் நம்பிக்கை அவருடைய கிருபையினால எனக்கு தெய்வ மகிமை கிடைக்கும். ரெண்டாவது ஒரு நம்பிக்கை, எனக்கு உபத்திரம் வந்தாலும் என் தேவன் ஒரு நல்ல பலனை எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு நம்பிக்கை குறித்து இங்கே பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் वचनத்தை நம்ம பார்க்கிறோம். 5ஆம் वचन रोमियो की किताब 5वां अध्याय 5वें वचन में तीसरे एक भरोसे के बारे में लिखे हैं, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சொல்ல இருக்கிறது, நமக்கு ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால அந்த நம்பிக்கை எனக்கு வெட்கப்படுத்தாது. இப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி தேவ அன்பினால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இதன் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. हालेलुया. जो परमेश्वर ने अपने ऊपर एक पवित्र आत्मा को दिया, वो परमेश्वर के प्रेम की वजह से मुझे मिला. इसके ऊपर मुझे एक भरोसा है. हालेलुया. भरोसा है. क्या भरोसा? இதன் நிமித்தம் என்ன நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது? அங்க சொல்லுகிறது, இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. என்ன நம்பிக்கை? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 13-14 வசனத்தை பார்க்கும் பொழுது, எபேசியர் கிதாப் 1 அதிகாரம் 13 और 14, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இங்க சொல்லுகிறது, நீங்க விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் எப்ப விசுவாசியா மாறினோ அப்போ எனக்காக ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி இருந்தா, அந்த வாக்கு என்ன தெரியுமா? நான் உன்னை என்னுடைய ஆவியினால் நிரப்புவேன். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். ஓகே, அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் முத்திரையா இருக்கிறார், எனக்குள் அச்சாரமா இருக்கிறார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியை உடைய என்னுடைய வாழ்க்கையில இன்னும் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுகிறதோ அத்தனையுமே என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இதுதான் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்ப அவர் என் மேல் வைத்த அன்பினால அவருடைய ஆவியை எனக்கு தந்துட்டார்னா அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டாரா? இன்னும் நிறைவேற்றுவார். हालेलुया. मेरा अंदर ये भरोसा है कि तब मैं विश्वासी बना, तब परमेश्वर ने उसके प्रेम के द्वारा एक आत्मा को मेरे अंदर दिया. जो आत्मा को परमेश्वर मेरे अंदर दे सकता तो और भी उसकी वादा को परमेश्वर पूरा कर सकता है. ये भरोसा मेरा अंदर है. हालेलुया. மூன்றாவது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பினால சகல வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. என் மீது தேவன் வைத்திருக்கிற ஒரு அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு எப்பொழுது நம்ம இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி தெரியுமா? அந்த அதிகாரத்தின் 6-7 வசனத்தை பார்க்கும் பொழுது, அதிகாரத்தின் 6, 7, 8 இந்த 3 வசனம் பார்க்கும் பொழுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது நல்ல அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. तब हम पाप कर रहे थे, पापी था, तब परमेश्वर अपने प्रेम को मुझे दिखाया. हालेलुया. அப்போ பாருங்க, நான் பாவியா இருக்கும் பொழுதே, நான் அக்கிரமக்காரனா இருக்கும் பொழுதே, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனா ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதே அவருடைய அன்பினால எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியும் என்றால், இப்போ நான் நீதிமானா இருக்கிறேன், இப்போ நான் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் அன்பு செய்கிறேன், ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதா? நிச்சயமாக நிறைவேறும். हालेलुया. तब मैं पापी था, तब परमेश्वर अपने आज्ञा वादा को, अपने आज्ञा को पूरा कर सकता. तो अब मैं परमेश्वर को प्यार करता हूं, परमेश्वर की बातों को सुनता हूं, अब भी परमेश्वर उसकी वादा को पूरा करेगा. அல்லேலூயா. புரியுதா? அப்போ அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய அன்பினால எனக்கு நிறைவேற்றப்பட போகிறது. இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில எப்ப இருக்கணும்? அல்லேலூயா. எந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தாலும் உங்க சூழ்நிலை வாக்குத்தத்தங்களை மாற்ற முடியாது. அல்லேலூயா. உங்க சூழ்நிலை வாக்குத்தத்தங்களில் மாற்ற முடியாது. என் தேவன் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக, நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அதை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. हम अंदर एक भरोसा होना चाहिए, मेरा स्थिति कैसे भी बदलने दो,
परमेश्वर जो वादा किया है उस वादा मेरे जीवन में पूरा होगा. அல்லேலூயா. அப்போ அது முழுமையாய் நிறைவேறும். ஸோ அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே இருக்க வேண்டும். அதான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தின் 9 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 और 10 में देखते हैं, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி நிற்கவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரிடத்துல யார் அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணு பார்க்காட்டால் அது அங்கே இருக்கு, காது கேட்காட்டால் அங்கே இருக்கு, இருதயம் உணர அங்கே இருக்கத்தான் செய்யுது. அது நிச்சயமாய் நிறைவேண்டிய நேரங்களில், நிறைவேற வேண்டிய சமயங்களில் அது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. जो परमेश्वर हमारे लिए वादा किया उस भलाई ने हम देखा नहीं लेकिन है, हम सुना नहीं है, हम स्मरण किया नहीं किया लेकिन है, वो एक सही वक्त में अपने जीवन में पूरा होगा. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் என் மேல் வைத்த அன்பினால அவருடைய வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை. அப்போ முதல் நம்பிக்கை எனது கிருபையினால தெய்வ மகிமை அடைவோம். ரெண்டாவது நம்பிக்கை உபத்திரவத்தில் எனக்கு ஒரு நல்ல பலன் வரும். அல்லேலூயா. மூன்றாவது நம்பிக்கை அன்பு, அவருடைய அன்பினால வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும். நான்காவது ஒரு காரியத்தை பார்க்குறோம். ரோமர் 5 அதிகாரத்தின் 9 10 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ரோமர் கிதாப் 5:9-10 में देखते हैं, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிற கோபாக்கணிக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அடுத்த வசனம் 10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அல்லேலூயா. நான்காவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. சொல்லுகிறது நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். ஓகே, இது முதல் ரட்சிப்பு, இந்த பூமியில நடந்த ஒரு ரட்சிப்பு. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அப்படிதானே? அந்த நம்பிக்கை இருக்கலாம் நமக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். अब एक भरोसा हमारे अंदर है, विश्वास है, मैं यीशु मसीह की लहू के द्वारा मैं उद्धार पाए हैं. ये दुनिया में जो उद्धार मुझे मिला, ये इसके ऊपर हम भरोसा रखते हैं. लेकिन ரெண்டாவது என்ன பாங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அல்லேலூயா. அப்போ இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது, அப்படிதானே? இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது. அது என்ன ரட்சிப்பு? கோபாக்கனைக்கு நீங்களாக நான் ரட்சிக்கப்படுவது. அப்படின்னா அந்த கோபாக்கனை என்பது நரகம். அல்லேலூயா. அந்த நரகம் என்கிற அவருடைய கோபாக்கனையாகிய பாத்திரத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை இந்த உலகத்தில் ரட்சித்ததோ அதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நரகத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய நான்காவது நம்பிக்கைங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. जो परमेश्वर की लहू है उसके द्वारा मुझे उद्धार मिलेगा. जो उद्धार ये पृथ्वी में मिलेगा वैसे एक उद्धार मुझे नरक से भी उठाकर मुझे स्वर्ग राज में पहुंचेगा. அல்லேலூயா. அப்போ நான் நரகத்திலிருந்து மீட்கப்படுவேன், நான் அந்த கோபாக்கினை பாத்திரத்தில் நான் மீட்கப்படுவேன். எது என்னை மீட்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், எனக்காக அவர் சிந்தி இருக்கிற இரத்தம் என்னை அந்த கோபாக்கினையின் பாத்திரமாகிய நரகத்திலிருந்தும் மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மிடத்துல எப்பொழுதும் இருக்கணும். அந்த நம்பிக்கையில நம்ம மேன்மை பாராட்டலாம். हालेलुया। जो भरोसा मुझे इस दुनिया में मिला, जो परमेश्वर की लहू, यीशु मसीह का लहू मुझे उद्धार किया, उस लहू मुझे नरक से भी उद्धार करके मुझे स्वर्ग राज्य में पहुंचेगा. हालेलुया. பாருங்க, அவர் நாம் அவருடைய சத்துருக்களாய் இருக்கையில் 10வது வசனம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நாம் அவரோட கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. ஹalleluya. அப்போ நான் அவருடைய மரணத்தினாலேயே நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? ஒரு ரட்சிப்பை பெற்றுட்டேன். ஆனா இப்போ எனக்கு அவருடைய ஜீவனால ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. என்ன ரட்சிப்பு தெரியுமா? அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அந்த பரலோகத்திற்கு சென்றாரோ அதை போல நானும் மரித்து உயிரோடு எழும்பி என் தேவனோடு வாழ போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை. ஹalleluya. இது அவருடைய ஜீவன் மூலமாக எனக்கு வந்த ரட்சிப்பு. ஹalleluya. இந்த ரட்சிப்பை
என் தேவன் எனக்கு கொடுக்க முடியும். हालेलुया. जो उसकी मरण, यीशु मसीह के मरण के द्वारा उद्धार मुझे मिला, उसके जीवन के द्वारा भी मुझे एक उद्धार मिलने वाला है. हालेलुया. क्योंकि मैं उसके लहू के द्वारा मैं उसको निकट आया है. நாம் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்போ நான் சமீபமா வந்துட்டேன்னா இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க நானும் இருக்க போறேன். ஹல்லேலூயா. நான் ரொம்ப பக்கத்துல வந்துட்டேங்க அவருடைய இரத்தத்தினால. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் மடியில இருக்கிறாரோ, பிதாவின் சிங்காசனத்துல இருக்கிறாரோ, அதே இடத்திற்கு நானும் போகிறேன். ஹல்லேலூயா. मैं पहले दूर था लेकिन अब परमेश्वर के लहू के द्वारा मैं उसके निकट आ गया. निकट आ गए मतलब मैं यीशु मसीह के पास जल्दी पहुंचने वाला है. ஹல்லேலூயா. சீக்கிரம் அவருடைய இடத்துல நான் போகிறேன். அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது. इब्राहिम की दूसरा अधिकार 38वां वचन में देखते हैं, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. அப்போ அவர் அநேக பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி முதல் தரம் பலியாக வந்தார். அல்லேலூயா. ஒரு பலியாக அவர் பலியிடப்பட்டு போனார். ஆனா இப்போ அவர் மீது இருக்கிற அந்த ரட்சிப்பினால நான் காத்து கொண்டு இருக்கிறேன். என்ன காத்து கொண்டு இருக்கிறேன்? நான் சீக்கிரம் பரலோகத்துக்கு போகணும், என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அந்த வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்படி காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் என் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். हालेलुया. मैं अभी इंतजार करता हूं परमेश्वर के लिए. यीशु मसीह जल्दी आएगा, मैं उसके साथ उसके आगमन में उसके साथ में जाने वाला है. जो कोई ऐसे इंतजार करते हैं उसके लिए उद्धार करने के लिए मेरा यीशु मसीह एक दिन बिना पाप का निष्कलंक का एक दर्शन में आने वाला है. हालेलुया. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை என் இயேசு கொடுக்க போகிறார். அப்ப என்னுடைய நான்காவது நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நான் ரட்சிக்கப்படுறேன். அந்த ரட்சிப்பு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இது நம்முடைய நான்காவது நம்பிக்கை. நான் ஐந்தாவது இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது ரோமியா गीता 5 अधिकार 17 वचन में देखते हैं, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்று அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, இயேசுவினால நித்திய ஜீவனை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. என்னுடைய ஐந்தாவது நம்பிக்கை என்ன? यीशु क्रिस्तुविनाले नित्य जीवन अड़े पोरे. अपने पांचवा एक भरोसा है, यीशु मसीह के द्वारा मैं अनंत काल जीवन पाने वाला है. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொள்ள முடியும் என்றால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபந்து பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைய போகிறார்கள். அல்லேலூயா. ஒருவன், ஆதாம் என்கிற ஒருவன் செய்த தவறுகளினால மீறுதலினால நான் மரணத்தை பெற்று இருக்கிறது உண்மையானால், இன்னைக்கு மனுகுலம் ஒரு மரணத்திற்கு அடிமையா இருக்கிறது உண்மையானால், இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரால நான் ஜீவனையும் பெற்றுக்கொள்வது நிச்சயம். அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் என்கிற ஒருவன் நிமித்தமாக நம்ம எல்லாத்துக்கும் மரணம் வரும்னா, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவன் நிமித்தமாக நமக்கு ஜீவன் உண்டாகும். இதுதான் நம்ம நம்பிக்கை. हालेलुया. यीशु क्रिस्तु मूलமாக नित्य जीवन उंडागुम. जो आदम के द्वारा, वो एक के द्वारा सारे पृथ्वी में सारे लोगों को मरण आ सकता, तो जो यीशु मसीह ने जी उठा है, वो यीशु मसीह के द्वारा हम सारे लोगों को जीवन, अनंतकाल जीवन मिलने वाला है. ये हमारा भरोसा है. हालेलुया. இது நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. हालेलुया. பாருங்க, 16ஆம் வசனம் சொல்கிறது அந்த அதிகாரத்துல, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்போ உங்க பாருங்க, ரெண்டு வித தீர்ப்பு ஆண்டு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒன்று பாவம் செய்ததினால ஒரு தீர்ப்பு, இரண்டாவது ஈவினால ஒரு தீர்ப்பு, அவருடைய கிருபையினால ஒரு தீர்ப்பு. பாவம் செய்து உண்டானால ஒரு தீர்ப்பு என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்கிற எல்லாரும் மரிச்சாங்க. பாவத்தினால் வந்த ஒரு தீர்ப்பு இது. ஓகேவா? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால எல்லாரும் மரித்தார்கள். ஆனா தேவனுடைய கிருபையினால,
அவருடைய ஈவின் நிமித்தமாக இன்னொரு தீர்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, ஒரு மனுஷனால ஒரே ஒரு குற்றத்தை நிமித்தம் ஆக்கின கிருபை வருமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அதே தீர்ப்பு ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஒரு மனுஷன் மரித்ததுனால உங்க எல்லாருடைய குற்றத்தையும் நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். அப்படிதான் ஆதாமின் மரணம் எல்லாத்துக்கும் பாவத்தை கொண்டு வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எல்லாத்துக்கும் பரிசுத்தத்தை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. 1 யோவான் 5:11 அப்படி சொல்லுகிறது, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதா, அதுதான் சாட்சியா இருக்கிறது. जो परमेश्वर हमारे लिए अनंत काल जीवन दिया है, उस जीवन उसकी पुत्र यीशु मसीह के अंदर है. हालेलुया. அப்போ இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவினால எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 5:19 பார்க்கும் பொழுது, छठवां एक भरोसा के बारे में हम देखने वाले हैं. 5:19 वचन देखते हैं, அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இன்னொரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? எப்பா, ஒரே ஒரு மனுஷன் ஆதாம் கீழ்ப்படியாம எல்லாரும் பாவியா மாற முடியும்னா, என் இயேசு ஒருவர் கீழ்ப்படிந்ததுனால நாம எல்லாரும் நீதிமானா மாற முடியும். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. எங்க ஒரு மனுஷன் பாவம் செய்தனால எல்லாரும் எல்லாரும் பாவி, பிறக்கிற மனுஷன் எல்லாம் பாவி தான். ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனிதர் கீழ்ப்படிந்ததுனால, அல்லேலூயா, அவன் கீழ்ப்படியாமனால பாவம் வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் கீழ்ப்படிந்ததுனால, எதுல கீழ்ப்படிந்தார்? பிலிப்பியர் 2:18 சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிந்ததுனால எல்லா மனுஷருக்கும் என்னது இருக்கான்? நீதிமான் என்கிற ஒரு அந்தஸ்து. அல்லேலூயா. हम जो पालन नहीं किया आदम ने, उसके द्वारा सारे लोग अंदर पाप आया, लेकिन जो आज्ञा को पालन किया यीशु मसीह ने, उसके द्वारा सभी लोग धर्मी बनते हैं. ये अपने भरोसा है. அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ரோமர் 5:21 அப்படிதான் சொல்கிறது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டு விட்டது. அல்லேலூயா. அந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாக இருந்துச்சுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர், அவர் மூலமாய் அவருடைய கீழ்ப்படிதலினால் இன்னைக்கு நான் நீதிமானா மாறி இருக்கிறேன். இந்த நீதிமான் என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆளுகை செய்யப்பட போகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 5:8-9 பார்க்கும்போது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணானம் பிறந்து தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அருளுவதற்கு காரணமாகி 9. அல்லேலூயா சொல்லுகிறது, அவர் ஒருவர் கீழ்ப்படிந்ததுனால அவர் எப்படி கற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி அவருக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் காரணமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. அப்படின்னா அவர்கள் நீதிமான்களாய் மாற்றுவதற்கு இயேசு காரணமாய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ்ந்து நீதிமானாய் மரித்து நீதிமான்கள் வாழ்கிற அந்த ஸ்தலத்திற்கு போகணும் அப்படின்னா அதற்கு காரணம் ஒரே ஒருவர் தான், என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் தான் என்னை நீதிமானாய் மாற்றியது, என்னை நீதிமானாய் வாழ வைக்கிறது, என்னை நீதிமானாய் மரிக்க வைக்கும், என்னை நீதிமானாய் பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். அல்லேலூயா. जो यीशु मसीह आज्ञा को पालन किया है, उसका क्रिया है मुझे धर्मी बनाया है और धर्मी जैसा जीने के लिए कारण है, और मैं धर्मी जैसा मरने वाला है, और धर्मी लोग है जहाँ है उधर में भी निवास करने वाला है. ये यीशु मसीह ही कारण है, इसका अपना नहीं है. அல்லேலூயா. நல்ல புரிந்துங்க, இதற்கு நாம் காரணம் அல்ல, என் இயேசு அவருடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அவருடைய கீழ்ப்படிதனால நம்ம எல்லாரும் நீதிமானா மாறிவிட்டோம். இப்போ 5-6 விதமான இந்த நம்பிக்கையை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். ஒன்று, கிருபையினால தேவ மகிமை. 2வது, உபத்திரவம் எனக்கு நல்ல பலனை கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. 3வதாக அவருடைய அன்பினால வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். 4வது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 5வதாக அவரால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. 6வது, அவருடைய கீழ்ப்படியினால நான் நீதிமானா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 6 விதமான ரட்சிப்பை,
இந்த 6 விதமான நம்பிக்கையை என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கொடுத்திருப்பதனால இந்த நம்பிக்கையை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், மேன்மை பாராட்டலாம். ये 6 तरीके से भरोसा को परमेश्वर अपने जीवन में दिया. इस भरोसे के बारे में हम गमन कर सकते हैं. அல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையில் நிலைத்திருப்போம், இந்த நம்பிக்கையை மேன்மையாய் பாராட்டுவோம், இந்த நம்பிக்கையோடு கூட परलोक राज्यத்துக்கு आयतमाகும். ये वचन को सुने हर एक जन इस भरोसे में स्थिर रहेंगे, इस भरोसे को पकड़ के हम जिएंगे और इस भरोसे के द्वारा हम स्वर्गराज पहुंचने के लिए हम अपने आप को तैयारी करेंगे. परमेश्वर आपको आशीष करे. देवन दामे उंगले आशीर्वदिपाराக.